மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேங்குக்கு ஒரு எல்லையே இல்லையா? ரெட் ஒயின்னு நினைக்கிறேன். هذا الطلب لك لك பேச்சே மறந்துட்டான்டா அவன். பெஸ்ட் பிராங்க். ஹார்ட்ராக் வந்து செத்துருப்பான்டா. அதெல்லாம் நம்ம தலைவரான மட்டும் முடியும். அதெல்லாம் சும்மாவா? டெட்பூல் தான். டெட்பூல் ஃபேன்ஸ் எங்களுக்கு தான் டெடிகேட்டட். பாருங்க, வந்தான் சுத்தான் செத்தான் ரிப்பீட்டு. இதுதான் ஹைலைட். இங்க பாருங்க, இப்ப பாருங்க, கோசம் மட்டும் பாருங்க எப்படி இருக்குது. அவன் அடிச்சது கூட விட்டோம்டா. அவன் நடிச்சான் பாத்தியா? அங்கதான் நிக்கிறான். ஏன் கேங்க வந்துருச்சுறான் பாருங்கடா. சிங்கப்பூர்ல இந்த இடத்துக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேன். ஆனா நிறைய பொண்ணுங்க அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து பார்த்துருக்கேன். ஆனா பசங்க அந்த மாதிரி கொடுத்து பார்த்தது இல்லடா. அப்ப பாருங்க, கரெக்டா மேட்ச் ஆகுதுல. வரக்கு உள்ள போனதா என்னென்ன பண்றான் பாருங்க ஆளு. பர்ஃபெக்டா இருக்குல்ல. வெஸ்டர்ன் ஸ்டைல் மேரேஜ். அதில் எப்படி இருக்கு பாருங்க, எப்படி ஸ்டைலாக உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? நீ தாண்டா உண்மையான நண்பன். அடே, இது உங்களுக்கே ஓவரா தெரியலையா? என்ன பண்றாங்க பாருங்க. கரெக்டான டோனு. ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காப்ல ஆளு.
ஃபைனல். இப்போ பாருங்க ஃபினிஷிங் டச் மட்டும் எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லை. எப்பட்றா பாட்டி கவுன் பண்ணோம் 25 தான் போயிடுங்க. 25 தான் பண்ணி சாப்பிட 1 என்னதான் ஏன் இப்படி இருக்கிற? ஏன் ஒழுங்கா சாப்பாடு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறா? என்ன பிரச்சனை சொல்லு ஃபர்ஸ்ட். எந்த பிரச்சனை இல்லைங்க. 4 நாள் லீவ் போட்டேன், ஜிம்மு மறந்துட்டேன், அவ்வளோதான். மறந்தாலும் சாயந்தரம் கண்ட்ரோலாக தான் இருக்கிறான். 6 மணிக்கு மேலே சாப்பிடலான்னு தோணுட்டு சாப்பிடுறேன். எப்படி கம்மி பண்ண சொல்லு. இதுல டைலாக் வேற சொல்ற. ஜிம்முக்கு வரலன்னா ரிசல்ட் வருது, ஜிம்முக்கு வரலாம் ரிசல்ட் வர மாட்டேங்குதா, ஜிம்முக்கு வரலாம் ரிசல்ட் வருதா? என்ன ரிசல்ட் கேளு. 4 நாள் லீவ் போட்டு வந்து வெயிட் போட்டா 2 கிலோ ஏறினுக்குது. அது ரிசல்ட் வருதா? ஒரு வாரமா ஜிம்முக்கு வந்துட்டு வெயிட் போட்டா குறையிற மாதிரி தெரியல. கேள்வி கேக்குறாரு அப்படி. எப்படி இது மூணெல்லாம் எங்க வச்சிருக்கு? உடம்பு ஆட்டு மூலிய சாப்பிட்டு இப்படிலாம் யோசிக்கிறாரு. எப்படி யோசிக்கிறாரு பாரு. மென் ஆர் சிம்பிள். நான் கூட குத்து பரோட்டா போடுறாங்க ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் நினைச்சேன். பாருங்க என்ன साला कर क्या रहा है यहाँ पे? அவ்வளோதாங்க நம்ம பசங்க. என்ன குத்துறான் பாருங்க, சவுண்டுக்கு என்ன குத்துறான். அவன் ஒரு தனி வைப்புல போயிட்டாயா. ஹலோ ஹலோ, நான் ஆசீர்வாத் குழுங்க. யாரு? ஆசீர்வாத் குழுங்கண்ணா. ரொம்ப நல்லா இருங்க, லைஃப்ல ரொம்ப நல்லா இருங்க. புரியலங்க. ஆசீர்வாதம் தானே கேட்டீங்க? ஆசீர்வாத் குழுல இருந்து புரியல பேசுறேங்க. நிஜமா.